பீகாருக்கு பக்கத்து மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல ஏற்கனவே பிஜேபி ஆட்சி கன்சிக்யூட்டிவா தொடர்ந்துகிட்டு இருக்கு, ஹேட்ரிக் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தவர், பழந்துன்னு கொட்டப்பட்டவரங்க. அவர் வந்து இப்ப நார்த் ஈஸ்டுக்கு பூராத்துக்குமான பிஜேபியோடைய தலைவராக அங்க நிற்கிறார். அவருக்கு வந்து அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பிளே பண்ணி திரும்ப அவர் வென்றாருன்னா அவருடைய ரோல் நேஷனல் பாலிடிக்ஸ்ல பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கு. ஏடிஎம்கேவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரொம்ப உற்சாகத்துல கொடுத்திருக்காரு. மக்கள் வந்து கிளியர் மேண்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமா தயங்கிக்கிட்டே இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேல இருந்து சில பேர் கூட கோயம்புத்தூர்ல இருந்து பட்னா போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறதே நம்ம அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து பெரும் தயக்கம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. இப்ப நல்ல வேலைப்பா சரியான டிசிஷன் எடுத்தோன்னு நினைச்சிருப்பார். இதே அக்ரெசிவ்னஸோட பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் அத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டில் ஃபுல் போக்கஸா உட்காந்து, நான் ஏற்கனவே ஃபன்னா சொன்ன போல அண்ணா நகர்ல ஒரு வீடு பிடிச்சி உட்காந்து அமித்ஷா உட்காந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல் போக்கஸா வந்து இறங்கும் போது அது ஏடிஎம்கேக்கு தான் கெயின் கொடுக்க போகுது. அப்ப பிஜேபியோட பிரச்சாரம், பிஜேபி நம்பர் 1 கட்சியா தமிழ்நாட்டில் 2026 வரப்போறது இல்ல. அப்ப பிஜேபி இப்ப போடுகிற விதை, உழைக்கிற உழைப்பு, அது திரு எடப்பாடி பழனிசாமி கிடைக்க போகுது. எப்படி திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு அங்க கிடைச்சதோ, அதனால அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார்.